2007ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கிய நடிகர் சரத்குமார் சுமார் 17 ஆண்டு கால பயணத்திற்கு பிறகு பாரதிய ஜனதாவுடன் தனது கட்சியை இணைத்திருக்கிறார். 1996ஆம் ஆண்டே அரசியலுக்கு வந்த சரத்குமார் திமுக, அதிமுகவிலும் பயணித்திருக்கிறார். 2024 முதலமைச்சர் தான் என் மனைவி சொல்கிறார்கள். நான் எங்க மாமியாருக்கு கீழே விழுந்து அடிபட்டு போச்சு. அவங்கள பார்க்க போனேன். என்ன அடிபட்டு போய் பார்க்க போனேன். ஐயா, நான் உங்களை எப்ப முதலமைச்சரா பார்ப்பேன்னு கேட்கறாங்க. முதல் கேள்வி 85 வயது ஆகிவிட்டது அவர்களுக்கு. ஆனா நான் காமெடியா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீரியஸானவனா. சரியாக 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவிக்கு வருவது தொடர்பாக சரத்குமார் பேசிய காட்சிகள் தான் இவை. ஆனால் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கும் தருணத்தில் தனது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருக்கிறார் அதன் தலைவர் சரத்குமார். சென்னை தியாகராய நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரத்குமாருடன் ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் சரத்குமார் பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தனது கட்சியை பாஜகவுடன் இணைப்பதாக அறிவித்தார் சரத்குமார். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எத்தனை இடம், என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அப்போது பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரத்குமார் மற்றும் அவரது கட்சியின் நிர்வாகிகள் மிக முக்கியமான முடிவை எடுத்திருப்பதாக பாராட்டினார். எனக்கு தெரியும் சரத்குமார் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவில்லை, கடினமான முடிவு. யாருமே இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு மனிதன் விடாப்பிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம். எல்லாம் உங்களுக்கு தெரியும், பண முதலீடு. பெரிய மனிதன், அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு, கண்ணியத்தோடு, கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால உங்களுக்கு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது. நள்ளிரவு நேரத்தில் பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைக்கும் முடிவை எடுத்துவிட்டாலும் அது சாத்தியப்படுமா என்ற சந்தேகம் இருந்ததாக குறிப்பிட்ட சரத்குமார் அண்ணாமலையின் ஒற்றை வார்த்தையால் தனது தயக்கம் விலகியதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்ல, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னாங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம். ஐயோ, இந்த நேரத்தில் ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டு மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன் அடிச்சோடு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். அரசியலில் கால் பதித்த போது திமுகவில் இருந்த சரத்குமார் 1998ஆம் ஆண்டு திருநெல்வேலி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். எனினும் வெற்றி பெறாத அவரை 2001ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக்கியது திமுக. எனினும் தனக்கும் தனது நாடார் சமூகத்திற்கும் உரிய அங்கீகாரத்தை திமுக வழங்கவில்லை என கூறி மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த சரத்குமார் 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். 2007ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து விலகிய சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட சரத்குமாரும் நான்குநேரி தொகுதியில் போட்டியிட்ட எர்ணாவூர் நாராயணனும் இரட்டை இலை சின்னத்தில் வென்று சட்டமன்ற உறுப்பினராகினர். பின்னர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்த சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார். எனினும் திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தோல்வியடைந்தார். 2017ஆம் ஆண்டு நவம்பரில் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய சரத்குமார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு RK நகரில் நடந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கமலின் மக்கள் நீதி மையத்துடன் இணைந்தார் சரத்குமார். அவரது கட்சிக்கு 40 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 37 இடங்களில் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தியதுடன் 3 இடங்களை மக்கள் நீதி மையத்திடம் திருப்பிக் கொடுத்து விட்டார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கட்சியை பாஜகவில் இணைத்து விட்டார்.